Hi friends, welcome to our channel Paravakkottai Kutties. In the video, soft and tasty பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்துர்க்கோம். உங்களுக்கு பிசைய வசதியான இடத்துல மாவை கொட்டிக்கோங்க. மாவோட நடுவுல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கையாலையும் பிரஷர் கொடுத்து பிணைஞ்சுக்கோங்க. இந்த பரோட்டா செய்யறதுக்கு நமக்கு 300 ml தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். மாவை இதோ இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பரோட்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் செய்கிற மாதிரி இந்த பாலை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் வரும். எண்ணெய் நெய்யும் தொட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைகளை 3/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இந்த உருண்டைகளை இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் செய்கிற மாதிரியே பரோட்டா மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சுருட்டி வச்ச மாவை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க.
தோசைக்கல் ஹீட் ஆனோடனே எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம். மேலேயே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டா வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உதிரியாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.